இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸ் தான். ஆனா அவங்கள பத்தி நம்ம ரொம்ப படிக்க வேண்டியது அப்படின்னு இருக்காது. சிம்பிளா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். சாசரோட ஏஜ்ல வாழ்ந்தவங்க, சாசரோட ஏஜுக்கு அப்புறம் வாழ்ந்தவங்க, இந்த மாதிரி உள்ள ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்டர். சாசர் அளவுக்கு நிறைய பேர் பெரிய அளவுல ஒர்க் எழுதியிருக்க மாட்டாங்க அவர் காலகட்டத்துல உள்ளவங்க. ஆனா ஆஹ், அவங்க ஒரு ஒர்க் ரெண்டு ஒர்க் எழுதியிருந்தாலுமே அந்த ஒர்க் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஒர்க்கா தான் இருக்கும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சாசர் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப நமக்கு மொத்தத்துல ஒரு 10 ஏஜ் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு ஏஜுக்கு மினிமம் 2 கொஸ்டின்ஸாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் மினிமம் சொல்றேன். அப்படின்னா கூட நமக்கு 20 கொஸ்டின்ஸ் தான் வருது. அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்ல நான் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அப்போ எல்லா ஏஜையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். எல்லா ஏஜ்லயும் எல்லா ரைட்டர்ஸ்லயும் இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த தடவை ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்குறாங்க அப்படின்னா அடுத்த தடவை வேற ஒருத்தர்கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்போ சார்சர் ஏஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அந்த 4-5 பேருக்குள்ள சார்சர்ல இருந்து மேக்ஸிமம் நம்ம ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சார்சரை தாண்டி மீதி உள்ளவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி கூட என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியவர் யாரு அப்படின்னா வில்லியம் லாங்லேண்ட். இவர் கிட்டத்தட்ட சார்சருடைய காலகட்டங்களில் வாழ்ந்தவர் தான். ஒரு 1332ல இருந்து 1400 வரைக்கும் வாழ்ந்ததா சொல்லப்படுறாரு. பட் இவருடைய டெத் வந்து அன்னோன். ஓகேயா, ஒரு ஜென்ரலான ஒரு டைம் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சாரி 1132 இல்ல 1332 டைப்பிங் மிஸ்டேக். 1332ல இருந்து 1400 வரைக்கும் இவர் வாழ்ந்ததா சொல்லுவாங்க. இவரோட டெத் வந்து அன்னோன் தான். ஓகே, இவர் இந்த டைம்ல தான் இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இவரோட ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஒர்க்கு தான். அந்த ஒர்க்ல இருந்து டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கு. அந்த ஒர்க் என்ன அப்படின்னா த விஷன்ஸ் ஆஃப் பியர்ஸ் த ப்ளோமேன். த விஷன்ஸ் ஆஃப் பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஒர்க்கோட டைட்டில். ஆக்சுவலா இந்த வில்லியம் லாங்லேண்ட் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா மேல்வன் அப்படிங்கிற ஒரு ஹில்ஸ்ல தான் பிறந்திருப்பாரு. ஓகே, இந்த ஹில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எம்ஏஎல். ஓகே, மேல்வன். எதுக்காக இந்த ஏரியா வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த பியர்ஸ் த ப்ளோமேன் இருக்குல்ல, இந்த பியர்ஸ் த ப்ளோமேன் அந்த ஒர்க்லையும் இவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த மேல்வன் ஹில்ஸ் தான். ஸோ வில்லியம் லாங்லேண்ட் பிறந்த இடத்த தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர் எழுதி இருக்கக்கூடிய த விஷன்ஸ் ஆஃப் பியர்ஸ் த ப்ளோமேன். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பியர்ஸ் த ப்ளோமேன் சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த ஒர்க்லையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எந்த இடத்த தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா மேல்வன் ஹில்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த பியர்ஸ் த ப்ளோமனோட கதை ரொம்ப சிம்பிளான கதை தான். 2 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. வில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பியர்ஸ் அப்படிங்கிறவரை தேடுவார். இந்த பியர்ஸ் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஹி இஸ் எ ப்ளோமேன். ப்ளோமேன் அப்படின்னா ஒரு விவசாயி. அப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா பியர்ஸ் அவரை தேடி வர நேரத்துல இந்த மேல்வன் ஹில்ஸ்ல படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவு தான் ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ஒர்க்கா வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. இந்த ஒர்க்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் லிட்ரேச்சர்ல எழுதப்பட்ட எல்லா ஒர்க்குமே ஒரு ஹீரோ ஹீரோயினை பத்தியோ அல்லது ஒரு பெரிய அரசனை பத்தியோ ஒரு பெரிய போர் வீரனை பத்தியோ ஒரு கடவுளை பத்தியோ தான் என்ன பண்ணிருப்பாங்க எழுதியிருப்பாங்க. முதல் முறையா ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா காமன் மேன கதையின் நாயகனா வச்சு என்ன பண்றாரு எழுதுறாரு. இப்போ ஒரு ப்ளோ மேன் ஒரு விவசாயி அப்படிங்கிறவர் அந்த காலகட்டத்துல சப்ஜெக்டா இருப்பாரா அப்படின்னு கேட்டா சப்ஜெக்டா இருக்க மாட்டார். அதாவது ஒரு பாடுபொருளா இருப்பாரா அப்படின்னு கேட்டா பாடுபொருளா அவரை வச்செல்லாம் பாட மாட்டாங்க. ஏன்னா மிகப்பெரிய மன்னர்கள் கடவுள் இந்த மாதிரி ஆட்களை பாடிட்டு நம்ம எப்படி சாதாரண ஆட்களை பாடுறது இந்த மாதிரியான எண்ணத்துல தான் இருப்பாங்க. ஆனா வில்லியம் லாங்லேண்ட் என்ன பண்ணிருப்பாரு, மேல்வன் ஹில்ஸ்ல ஒரு விவசாயி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ப்ளோமர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வர்றதை தான் நான் வந்து கதையா எழுதியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாரு கவிதையை வந்து சொல்லுவார். இந்த பர்டிகுலர் ஒர்க்கோட ஓப்பனிங் லைன்னு பார்த்தோம் அப்படின்னா
இது இம்பார்ட்டன்ட். ஓகேயா? தி வாய்ஸ் ஆஃப் him that crieth in the wilderness the voice of him that crieth in the wilderness, prepare the way of the Lord. இதுதான் இதோட ஓப்பனிங் லைன்ஸ். இது இம்பார்ட்டன்ட். ஓகேயா? the voice of him that crieth in the wilderness, prepare the way of the Lord. இதுதான் ஓப்பனிங் லைன் ஆஃப் பியர்ஸ் த ப்ளோமேன். இப்போ இதுல நம்ம ஃபுல் கதையும் தெரிஞ்சுக்கணுமானா, ஃபுல் கதை தெரிஞ்சுக்கிறது நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா படிச்சிடலாம். நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த கதை வந்து முதல்ல 1362ல என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா எழுதப்பட்டிருக்கும். அந்த டைம்ல வந்து 1800 வரிகள் இருக்கும். ஓகே, 1362ல இதை எழுதும்போது 1800 லைன்ஸ் வந்து இருந்திருக்கும். அப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணி ஃபைனல் வெர்ஷன் வரும்போது 1500 லைன்ஸ் தான் இருக்கும். 1500 லைன்ஸ் தான் இருக்கும். எப்போ வந்து முடிச்சிருப்பாரு அப்படின்னா 1377ல. ஓகே, 1362ல 1800 லைன் கிட்ட எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் எடிட்டிங்கே இவர் வந்து எவ்வளவு டைம் எடுத்திருக்காரு அப்படின்னா 1377ல தான் இவர் 1500 லைனா வந்து இதை கம்பைல் பண்ணி என்ன பண்ணுவாரு அப்படின்னா முடிப்பார், கம்ப்ளீட் பண்ணி முடிப்பார். ஓகே, இதுல 2 பார்ட்டா வந்து நம்ம இந்த கதையை வந்து பிரிச்சுக்கலாம் அந்த போயத்தை. அதுல முதல் பார்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த பியர்ஸ் அப்படிங்கிறவரோட விஷன் அப்படின்னா அவர் தூக்கத்துல வரக்கூடிய அந்த கனவு மாதிரி. ஸோ செகண்ட் வந்து அந்த விஷனை நோக்கி அவர் பயணிக்கக்கூடியது மாதிரி. அந்த விஷன்ல அவருக்கு கிடைக்கிறது ஆக்சுவலா அவர் வந்து யாரு அப்படின்னா ஜீசஸோட ரெப்ரசன்டேஷன் தான். இந்த ப்ளோமேன் அப்படிங்கிறவர் ஜீசஸோட ரெப்ரசன்டேஷனா தான் வருவாரு. இது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா பியர்ஸ் இஸ் ஆக்சுவலி தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஓல்டு கொஸ்டின், பழைய கொஸ்டின். இந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின்லாம் இப்போ கேட்குறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி கேட்கறது இல்லை இப்போதைக்கு. பட் ஒருவேளை உங்களுக்கு லக் இருந்ததுன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம். அப்போ இந்த பியர்ஸ் அப்படிங்கிறது யாரோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்டால் ஜீசஸோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அந்த பியர்ஸோட விஷன், செகண்ட் பார்ட் அந்த விஷனை தேடி போகக்கூடிய அந்த பயணம். அந்த விஷனை தேடி போகக்கூடிய பயணத்துல யாரெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் த சர்ச் ஃபார் டூ வெல், டூ பெட், டூ பெஸ்ட். டூ வெல், டூ பெட், டூ பெஸ்ட். இந்த 3 பேரையும் தான் தேடி போவாங்க. இந்த 3 பேருக்கும் இதுக்கு ஆக்சுவலா அர்த்தம் என்ன அப்படின்னா டூ வெல், அப்புறம் டூ பெட்டர், அப்புறம் டூ பெஸ்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலா இதுக்கான அர்த்தம். இது எல்லாம் யாரு அப்படின்னா கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அலிகரிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அலிகரிக்கலான ரெப்ரசன்டேஷன்ஸ் தான். அலிகரி அப்படின்னா புரியுது இல்லை, ஒரு மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா இருக்கும். இன்பிட்வீன் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து யாரையோ ஒருத்தர் குறிப்பிடக்கூடிய மாதிரியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கதை அமைச்சிருப்பாங்க. அப்போ இந்த டூ வெல், டூ பெட், டூ பெஸ்ட் அப்படிங்கிறது தான் பியர்ஸ் த ப்ளோமேன்ல செகண்ட் பார்ட்ல பியர்ஸ் அப்படிங்கிறவர் தேடி போகக்கூடிய அந்த 3 கேரக்டர்ஸ். ஓகே, அதுக்கான அர்த்தம் என்ன? டூவெல் அப்படின்னா டூவெல் தான், டூ பெட் அப்படின்னா டூ பெட்டர் அப்படின்னு அர்த்தம், டூ பெஸ்ட் அப்படின்னா டூ பெட் அப்படிங்கிறது டூ பெஸ்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 3 பேரையும் தான் ஆக்சுவலா தேடி போற மாதிரியான கதை அமைப்பு வந்து இருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆக்சுவலா இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா மேல்வன் ஹில்ஸ்ல படுத்திருப்பாரு. அங்க ஃபுல்லா வந்து மேல்வன் ஹில்ஸுங்கும் போது அது ஒரு விவசாய நிலம் தான். அந்த மலைக்கு கீழே எல்லாருமே விவசாயம் பண்ணி வாழக்கூடிய மக்கள். அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து இவர் பியர்ஸ் வந்து இது பண்ணி பாக்குறது மாதிரி, அவர்கிட்ட கதை கேட்கறது மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா கதையமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இதுல அந்த டூவெல் டூ பெஸ்ட்டை தேடி போகக்கூடிய அந்த கதையில வந்து பியர்ஸ் எதை பத்தி சொல்லுவாரு அப்படின்னா 7 டெட்லி சின்ஸை பத்தி சொல்லுவாரு. 7 டெட்லி சின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவர் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்றாரு அப்படின்னா அந்த 7 டெட்லி சின்ஸும் இவர்கிட்ட வந்து உண்மையை தேடி போறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கறது மாதிரி தான் கதையை இவர் சொல்லியிருப்பாரு. 7 டெட்லி சின்ஸ் சொல்லும் போது எதெல்லாம் அப்படின்னா ப்ரைடு, லக்ஸரி, envy, wrath, avarice, gluttony, sloth. இந்த 7 பேரையும் கேரக்டரா இவர் வந்து உருவகப்படுத்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த 7 பேரும் இவர்கிட்ட வந்து உண்மையை தேடி போறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்கறது மாதிரியும், இவர் வந்து அதுக்கு என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா பதில் சொல்ல மாட்டார். இந்த 7 பேரும் இவர்கிட்ட இந்த 7 டெட்லி சின்ஸும் வந்து பியர்ஸ் கிட்ட என்ன பண்ணுது வழி கேக்குது உண்மையை தேடி போறதுக்கு. ஆனா இவர் வந்து பதில் சொல்லாம என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய 1/2 ஏக்கர் லேண்ட் என்ன பண்ணிட்டு இருப்பாரு பண்படுத்திக்கிட்டு இருப்பாரு அடுத்த விளைச்சலுக்கு தயார்படுத்துறதுக்காக உழுதுகிட்டு இருப்பாரு. ஓகேயா? அவர் உழுதுகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க கேட்டதுனால இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா பதில் சொல்ல மாட்டார். இது ஆக்சுவலா என்ன ஒரு மீனிங்கோட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு உழுதுகிட்டே இருக்கிறாரு வயல்ல தன்னோட வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது, ப்ரைடு வருது, லக்ஸரி வருது, என்வி வருது. இதெல்லாம் அவர் வந்து எல்லா மனுஷங்களுக்கும் வரக்கூடிய எண்ணம் தான். ஆனா இந்த மனுஷன் இந்த எண்ணங்களுக்கெல்லாம் எப்படி செவிசாய்க்காம தன்னுடைய வேலையை வந்து கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு. என்ன ஒரு நோக்கத்துக்காக இதை சொல்லியிருப்பாரு அப்படின்னா கடவுளை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த ப்ரைடு, லக்ஸரி, என்வி, ராத், அவரைஸ், கிளட்டனி, ஸ்லாத் அப்படிங்கிற இந்த 7 பாவங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. ரொம்ப நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னாச்சும் ரொம்ப இந்த பெருமை, தற்பெருமை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குணங்களும் இல்லாம இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் இறைவன் கிட்ட போய் சேர முடியும் அப்படிங்கிற ஒரு கதையை தான் இவர் என்ன பண்ணுவாரு இந்த கதையில சொல்றது மாதிரி என்ன பண்ணிருப்பாரு எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த பியர்ஸ் த ப்ளோமேனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலிட்ரேட்டிவ் ரிவைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். 15th செஞ்சுரியில அலிட்ரேட்டிவ் ரிவைவல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டு. அது என்னங்கிறத நான் தனியா உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த அலிட்ரேட்டிவ் ரிவைவல் அப்படிங்கிறதுல ஒரு பார்ட்டா தான் என்ன இருக்கு அப்படின்னா பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படிங்கிறது இருக்கு. சிம்பிள் தான். அலிட்ரேட்டிவ் ரிவைவல் ஒன்றும் பெருசா ஒன்றும் இது இல்லை. அலிட்ரேஷன் யூஸ்வலா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அலிட்ரேஷன், ஒரே மாதிரியான சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கிறது ஒரே லைன்ல. தமிழ்ல சொல்ல போனா இந்த எதுகை முனை அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தான் நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து 15th செஞ்சுரியில அதிகமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. அந்த இதுக்கு ஒரு அடித்தளமா இருந்தது எது அப்படின்னா இந்த பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இந்த இதுல பர்டிகுலரா இந்த பியர்ஸ் த ப்ளோமேன்ல இருக்கக்கூடிய ஸ்டான்சாஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸ்டான்சாஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது கொஸ்டினா கேட்கலாம். வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் ஸ்டான்சாஸ் இன் பியர்ஸ் த ப்ளோமேன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சாசரோட காலத்துல வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னா வில்லியம் லாங்லாண்டு. இவர் எழுதின ஒரே ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட், த விஷன்ஸ் ஆஃப் பியர்ஸ் ஆஃப் த ப்ளோமேன். இது வந்து ஒரு ட்ரீம் அலிகரின்னு சொல்றாங்க. ட்ரீம் அலிகரின்னா ஒரு போயட் வந்து தூங்கும்போது அவருடைய கனவுல வாரது மாதிரியான விஷயங்களை கவிதையா எழுதக்கூடியதுதான் என்ன அப்படின்னா ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை எங்க ஓப்பன் ஆகுதுன்னு கேட்டா மேல்வன் ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆகுது. இதுல எத்தனை பார்ட் இருக்குன்னு கேட்டா 2 பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியணும். இதோட ஸ்டான்ஸ் ஆஃப் ஃபார்ம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பாசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல செகண்ட் பார்ட்ல ஆக்சுவலா யாரெல்லாம் தேடி போவாங்க அப்படின்னு கேட்டா டூ வெல், டூ பெட், டூ பெஸ்ட் அப்படிங்கிறவங்களாம் தேடி போவாங்க. செகண்ட் பார்ட்ல யாரெல்லாம் இவங்க கிட்ட வழி கேட்கிறா அப்படின்னா இந்த 7 டெட்லி சின்ஸும் வந்து இவங்க கிட்ட வழி. ஆக்சுவலா இது வந்து அலிகரிக்கல் ஃபிகர் தான். 7 டெட்லி சின்ஸ் அப்படிங்கிறது வந்து அலிகரிக்கல் ஃபிகர்ஸ் தான். இவங்க கிட்ட வழி கேட்கறது மாதிரியும் அதுக்கு வந்து இவர் செவிசாய்க்காம
தன்னுடைய நிலத்தை உள்றதுல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் இந்த கதையை வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொண்டு போவாரு. இதுல இந்த பியர்ஸ்ங்கிறவரு கடைசியில வந்து ஜீசஸ் அப்படிங்கிறதோட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, பியர்ஸ் தான் ஜீசஸ், அவரை மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேலையை வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து விரைவாவே போய் சேர்ந்துடலாம். அதுக்கு இடையில இந்த 7 டெட்லி சின்ஸுக்கு வந்து இடம் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. போயம் போகக்கூடிய டைம்ல, அதாவது கவிதையை நீங்க வாசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பியர்ஸ் அவர் வந்து யாரை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும் அமைச்சிருப்பாங்க அப்படின்னா ஜான் அப்படின்னு ஒரு பேப்டிஸ்ட் இருப்பார். ஸோ அந்த பேப்டிஸ்ட்டை ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் ஆக்சுவலா கதை அமைப்பு இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த போயம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உண்மையிலே அந்த பியர்ஸ் யாரு அப்படின்னா ஜீசஸ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஓகே ரைட். அடுத்தல பார்க்க போற ரைட்டர் யாரு அப்படின்னா ஜான் வைக்லிஃப். ஜான் வைக்லிஃப் ஒரு இம்பார்ட்டன்டான ரைட்டர் தான். இவரை வச்சு ஆக்சுவலா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இவர் வந்து ஒரு மூவ்மெண்ட்டுக்கு கீழே வருவார். என்ன மூவ்மெண்ட் அப்படின்னா லோலார்ட் மூவ்மெண்ட். அந்த லோலார்ட் மூவ்மெண்ட்டுக்கு இவர் தான் ஆக்சுவலா தலைவர். லோலார்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ஏழை பாழையா இருக்கக்கூடிய பிரீஸ்ட், அதாவது பூசாரிகளே பணக்கார பூசாரியா இருக்காங்க, ஏழை பூசாரியா இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளதுல ஏழை பூசாரிகளுக்கு தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா இந்த ஜான் வைக்லிஃப் தான். அதனால இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் லோலார்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் ஆக்சுவலா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில உள்ள செமினரியில ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருக்காரு. இவர் ஆக்சுவலா ஒரு ப்ரீஸ்டா இருந்திருக்காரு, டிரான்ஸ்லேட்டரா இருந்திருக்காரு, பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இவர் வந்து தியாலஜியனா இருந்திருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில செமினரியில ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா 1382 இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பார், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பார். இவர் பைபிளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுனால இவருக்கு வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க டைட்டில். ஓகே, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து மிடில் இங்கிலீஷ்ல இருக்கும். மிடில் இங்கிலீஷ்ல இருக்கிறத இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மக்களுக்கு புரியுற மாதிரியான இங்கிலீஷ்ல காமன் லாங்குவேஜ், காமன் பீப்புளுடைய லாங்குவேஜ்ல வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவர் எழுதி கொடுத்திருப்பாரு. பர்டிகுலரா இவர் எந்தெந்த பகுதியெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா Gospels of Matthew, Mark, Luke, ஜான். இந்த 4 பேருடைய பைபிளை மட்டும்தான், பைபிள்ல உள்ள பகுதிகளை மட்டும்தான் இவங்க எழுதின நற்செய்திகள் காஸ்பல்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அப்புறம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நியூ டெஸ்டாமெண்ட்டை இவர் என்டையரா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அடுத்து 1377 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த லோலார்ட்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லோலார்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கும் போது எதுக்காக இந்த மூவ்மெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலா அந்த துறவிகள்லாம் ஆக்சுவலா எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்து வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த மதத்தினுடைய கொள்கை. ஆனா இந்த டைம்ல இருந்த பெரிய பெரிய துறவிகள் எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா வசதி வாய்ப்புகள் எல்லாம் அனுபவிக்கணும், ஆடம்பரமா வாழணும், எந்த ஒரு சந்தோஷத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான வைக்லிஃப் மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க மதத்துக்கு களங்கம் விளைவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஸரியா இருக்கக்கூடிய பிரீஸ்ட் எல்லாம் வந்து எதிர்க்கிறாங்க. அவங்கள எதிர்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய உள்ள கரப்ஷன் இருக்கு, மொராலிட்டியை யாரும் ஃபாலோ பண்ணல, வெல்த்துக்கும் லக்ஸரிக்கும் பின்னாடி தான் வந்து பிரீஸ்ட் போறாங்களே தவிர ஜீசஸை நோக்கி அவங்க என்ன பண்ணல அப்படின்னா போகல
இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறா அப்படின்னா வைக்லிஃப் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போ இவர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சதுனால ரெஃபர்மேஷனும் நல்லா ஒரு ஸ்பீட் எடுத்து போக ஆரம்பிக்குது. ஓகே, அதனால இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் யாருன்னு கேட்டா இட்ஸ் நன் அதர் தென் ஜான் வைக்லிஃப். ஸோ அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா கேத்தலிக் சர்ச்சில் உள்ள அத்தாரிட்டி எல்லாத்தையும் என்ன பண்றாரு இவர் சேலஞ்ச் பண்றாரு. நீங்க பண்றதெல்லாம் தப்புன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா நாடு முழுக்க என்ன பண்றாரு தன்னுடைய சீடர்களா இருக்கக்கூடிய டிசைபிள்ஸை அனுப்புறாரு. இவருடைய சீடர்கள்லாம் பெருசா பணக்காரங்க கிடையாது, ஆனா இறைவன் மேல நல்லா நம்பிக்கை கொண்டவங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏழையா இருந்தாலும் எல்லா பக்கமும் இவருடைய டீச்சிங்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எல்லா பக்கமும் பிரிஞ்சு செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய மதத்தை நீங்க பைபிள்ல மட்டும் தேடுங்க, இந்த மாதிரி பணக்கார சாமியார்கள் கிட்ட என்ன பண்ணாதீங்க, தேடாதங்க அப்படிங்கிற கொள்கையோட என்ன பண்றாரு அப்படின்னா இவர் போய்கிட்டு இருக்காரு. இவரை பத்தி நமக்கு இவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்சாலே ஓரளவுக்கு போதுமானதுதான். இவர் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிளை வந்து வைக்லிஃப் பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பைபிளை பத்தியும் டாபிக் முடிஞ்சா இன்னைக்கு டைம் இருந்ததுன்னா நான் அதையும் கவர் பண்ணிடலாம்னு பார்த்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கிளாஸ்ல நம்ம அதை பார்ப்போம். ஓகே, அடுத்து யாரு அப்படின்னா ஜான் மேண்டவெல். ஸோ இந்த ஜான் மேண்டவெல் எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இவர் எழுதியிருக்கிற ஒர்க்கை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிராவல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர் எழுதின ஒர்க்கு பேரு த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேண்டவெல். த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேண்டவெல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜான் மேண்டவெல் என்ன எழுதியிருக்காரு, த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேண்டவெல் அப்படிங்கிற ஒர்க்கை மட்டும்தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு. எந்த ஒரு 30 வருஷ காலமா இவர் டிராவல் பண்ண இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பத்தி என்ன பண்ணியிருக்காரு இவர் எழுதியிருக்காரு. எத்தனை வருஷமா அப்படின்னா 30 இயர்ஸ் டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் என்ன பண்ணியிருக்காரு இவர் எழுதியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்துல இந்த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேண்டவெல் வந்து எதுல எழுதப்பட்டதா நினைச்சிருக்காங்க அப்படின்னா பிரெஞ்சு மொழியில தான் எழுதப்பட்டதா நினைச்சிருக்காங்க. பட் லேட்டரா யார் இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றா அப்படின்னா ஜீன் டி போர்னே அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்றாங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தா 1377ல 1377ல என்ன பண்றாங்க இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. யாரை டிரான்ஸ்லேட் பண்றா அப்படின்னா ஜீன் டி போர்னே அப்படிங்கிறவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸோ இப்போ இவரை பத்தி இவ்வளோ டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சா போதும். சர் ஜான் மேண்டவெல் இவர் எதோட ஆத்தர் அப்படின்னா த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேண்டவெல். இதுதான் ஆக்சுவலா ஒரு ஏர்லியஸ்ட் சர்வைவிங் டெக்ஸ்ட் ஆஃப் டிராவல் ரைட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. டிராவல் ரைட்டிங்கை பத்தி எழுதுனதுல பிரெஞ்சு மொழியில நமக்கு கிடைச்சதுல இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 30 வருட காலம் தான் டிராவல் பண்ண அனுபவங்களை பத்தி இவர் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்கிறாரு. இவரோட இந்த பர்டிகுலர் ஒர்க்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து ஜீன் டி போர்னே. எந்த வருஷம் அப்படின்னா 1377ல. ஓகே, அடுத்து பார்க்க போறவர் யாரு அப்படின்னா தாமஸ் ஹாக்லேவ். ஸோ இவரோட பேரை வந்து தாமஸ் ஹாக்லீவ்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாமஸ் அந்த ஹெச்ச தூரத்துக்கிட்டு ஹாக்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இவரும் சாசருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர் தான். லிட்கேட்னு ஒருத்தர் ரைட்டர் உண்டு, ஜான் லிட்கேட்னு சொல்லிட்டு. நம்ம அவரை பற்றி அடுத்தால பார்ப்போம். ஸோ அந்த ரைட்டருக்கு அடுத்தால இவரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரைட்டர் தான். ஓகே, நான் முதல்ல அவரை சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம், பட் நோ ப்ராப்ளம். இவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரைட்டர் தான் தாமஸ் ஹாக்லீவ். இவருடைய காலகட்டம்னு பார்த்தோம் அப்படின்னா 1367ல இருந்து 1426 வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருப்பாரு வாழ்ந்திருப்பாரு. அப்ப சாசரோட என்னதுதான் அப்படின்னா ஜூனியர் தான். சாசரோட ரொம்ப ஜூனியரான ஒரு ஆளு தான் இவர். ஆக்சுவலா ஒரு கிளர்க்கா வேலை பார்த்த ஆளு. இவருடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சொந்த லைஃப் எழுதுன மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாரு இவர் எழுதியிருப்பாரு. இவருடைய
இம்பார்ட்டன்டான ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லா மேல் ரெகுலே ஸோ லா மேல் ரெகுலேடி தாமஸ் ஹாக்லேவ். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். தாமஸ் ஹாக்லேவ் எழுதின தன்னோட லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டால் லா மேல் ரெகுலே டி தாமஸ் ஹாக்லேவ் அப்படிங்கிற ஒர்க்கு தான். அதுக்கப்புறம் சீரீஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ்ன்னு ஒரு ஒர்க்கு. இது வந்து 1411 1412 இந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ். அப்புறம் சீரீஸ்னு ஒரு போயம். த கம்ப்ளைண்ட்னு ஒரு போயம். த டயலாக் வித் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. ஓகே, இதெல்லாம் தான் இவரை பற்றின ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. இப்போ இதில் என்ன மாதிரியான கொஸ்டின் வரும் அப்படின்னா, தாமஸ் ஹாக்லிவ் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கில் சாசரை புகழ்ந்து பேசியிருப்பார். அது எந்த ஒர்க்கு அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அது என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ். இதில் தான் சாசரை என்ன பண்ணியிருப்பாரு, இவர் புகழ்ந்து பேசியிருப்பார். யாரு? தாமஸ் ஹாக்லிவ் சாசரை புகழ்ந்து பேசியிருப்பாரு. எதுல புகழ்ந்து பேசியிருப்பாரு அப்படின்னா த ரெஜிமெண்ட் ஆஃப் த பிரின்சஸ்ல சாசரை புகழ்ந்து பேசியிருப்பாரு. ஸோ இவரோட போயட்ரி, தாமஸ் ஹாக்லிவோட போயட்ரிய ஒரு பிரெஞ்சு போயட் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் தான் அந்த பிரெஞ்சு போயட். ஓகே, ரைட். இவரை பற்றி இவ்வளோ டீட்டெயில் நமக்கு போதும். ஸோ ஜான் லிட்கேட். இந்த ஜான் லிட்கேட் யாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய துறவி, கவிஞர். எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா இவர் பிறந்த ஊரே லிட்கேட் தான். ஓகே, இவர் பிறந்த ஊரே லிட்கேட் தான். அதனாலதான் இவர் ஜான் லிட்கேட் அப்படின்னு வச்சிருப்பாரு. இது வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஹேவர் ஹில் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய இடம் தான் என்னது அப்படின்னா இந்த லிட்கேட் அப்படிங்கிறது. ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸா இவரை வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ரொம்ப ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த குடியில வந்து உள்ளவர். இவருடைய ஒர்க் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,45,000 லைன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாரு, இவர் வந்து எழுதியிருப்பாரு. நிறைய நிறைய எழுதியிருப்பாரு. அதனால இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, இவர் வந்து கிட்டத்தட்ட இவருடைய அந்த காலத்துல 1,45,000 வரிகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை ரொம்ப பெருமையா என்ன பண்றாங்க, மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு லைன்ஸ் எழுதி இருக்கிறதுனால இவரை மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. ஸோ மேன் ஆஃப் லிட்கேட். ஓகே, லிட்கேட்டுங்கிற இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாரு, பிறந்திருப்பாரு. நிறைய நிறைய வரிகள் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இவரை மேன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல இவ்வளவு லைன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவர் வந்து சாசரை ஐரானிக்கலா பிரைஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஐரானிக்கல் அப்படின்னா
ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி என்ன பண்ணிருப்பாரு, சாசரை வந்து இவர் வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாரு. வஞ்ச புகழ்ச்சியில என்ன பண்ணிருப்பாரு, புகழ்ந்து தள்ளியிருப்பாரு. அவர் இதுக்கு முன்னாடி சாசரை புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் ஆக்லிவ் வந்து புகழ்ந்திருப்பாரு. அவர் வந்து எந்த ஒர்க்ல புகழ்ந்திருப்பாரு அப்படின்னா த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ்ல புகழ்ந்திருப்பாரு. இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இவரு கொஞ்சம் ஒர்க் நிறையவே எழுதியிருக்கிறாரு. அது என்னெல்லாம்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒர்க்ஸ் ஓகே. The Complaint of the Black Knight. ஏன் இந்த ஒர்க் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஒர்க்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னா ஜான் லிட்கேட் எழுதுன த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட் எதை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் மாடல்ட் ஆஃப்டர் சாசர்ஸ் த புக் ஆஃப் டச்சஸ். சாசர் த புக் ஆஃப் டச்சஸ்ன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த பர்டிகுலர் புக்கை வச்சு மாடல் பண்ணி தான் யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜான் லிட்கேட் த கம்ப்ளைண்ட் ஆஃப் தி பிளாக் நைட் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து ரெண்டாவது ஒர்க்கு, இதுவும் கிட்டத்தட்ட சாசரை பார்த்து காப்பி அடிச்சு எழுதுன மாதிரி தான். காப்பி அடிச்சுங்கிறத விட அதுல இருந்து அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி எழுதுன மாதிரி தான் எழுதியிருப்பாரு. ஒர்க்கு பேர் என்ன அப்படின்னா த டெம்பிள் ஆஃப் கிளாஸ், கண்ணாடி கோயில். ஓகே, இது எதை மாடல் பண்ணி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா சாசர் எழுதின தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம். த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஸோ ரெண்டு கொஸ்டின் நம்ம ஈஸியாக எப்பவுமே பிடிச்சிடலாம். ஒன்று த கம்ப்ளைண்ட் ஆஃப் த பிளாக் நைட்டுங்கிறது சாசரோட புக் ஆஃப் டச்சஸ் மாடல் பண்ணி எழுதப்பட்டது. அடுத்து த டெம்பிள் ஆஃப் கிளாஸ் வந்து த ஹவுஸ் ஆஃப் ஃபேமை மாடல் பண்ணி எழுதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவர் எழுதின ஒரு அலிகரிக்கல் ஒர்க் என்ன அப்படின்னா ரீசன் அண்ட் சென்சுவாலிட்டி. இது வந்து ஒரு அலிகரிக்கல் ஒர்க். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அலிகரிக்கல் ஒர்க் பார்த்தோம். யார் எழுதுனது? இதுக்கு முன்னாடி உள்ள அலிகரிக்கல் ஒர்க் வந்து யார் எழுதுனதுன்னு பார்த்தோம், பியர்ஸ் த ப்ளோமேன். இது ஒரு அலிகரிக்கல் ஒர்க் தான். இது யார் எழுதியிருப்பா அப்படின்னா வில்லியம் லாங்லாண்ட் எழுதியிருப்பாரு. ஓகே, அதே மாதிரி இவர் எழுதின ஜான் லிட்கேட் எழுதின ஒரு அலிகரிக்கல் ஒர்க் வந்து ரீசன் அண்ட் சென்சுவாலிட்டி. அலிகரிக்கல் ஒர்க். ஸோ அடுத்து ட்ராய் புக் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். ட்ராய் புக்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ராய் புக் வந்து 30,000 லைன்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே, இதை யாரு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா அப்படின்னா யாரோட டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா கைடோ டெல்லே கொலோனி. கைடோ டெல்லே கொலோன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, இதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. யார் இதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவர் அனுமதிச்சிருப்பா அப்படின்னா ஹென்ரி V அப்படிங்கிற அந்த பிரின்ஸ், ஒரு இளவரசன் தான் என்ன பண்ணிருப்பாரு, இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் எழுதின இம்பார்ட்டன்டான ஒர்க்கு தி ஸ்டோரி ஆஃப் தெபஸ். ஸோ ஆல்ரெடி தெபன் ட்ரிலஜி அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். அது யாரோட அசோசியேட் ஆனது, ஏசெக்கில்ஸ் சோஃபோக்கிள்ஸோட அசோசியேட் ஆனது அது. அதே மாதிரி த ஸ்டோரி ஆஃப் தெபஸ் அப்படிங்கிறது யாரோட அசோசியேட் ஆனது அப்படின்னா ஜான் லிட்கேட்டோட அசோசியேட் ஆனது. இது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இது பண்ணப்பட்டது அப்படின்னா 1420 இருந்து 1422 வரைக்கும் உள்ள கதை, எழுதப்பட்ட கதை. ஸோ அடுத்து இவர் எழுதுனா கடைசி ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபால் ஆஃப் பிரின்ஸ். ஸோ ஃபால் ஆஃப் பிரின்ஸ் வந்து
1538 எழுதியிருப்பாரு. ஓகே. ஸோ இவ்வளோ டீட்டெயில் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஓரளவுக்கு நீங்க எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான்.